50% ஆஃப் த மக்களுக்கு வந்து அதை கோ த்ரூ பண்றாங்கங்கறே அவங்களுக்கு வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அது அப்ப நல்ல விஷயம் கிடையாதா? வாட் இஸ் மை பர்பஸ்? நான் எதுக்கு இந்த உலகத்துல இருக்கேன்? சரி, இப்போ சூப்பரா ஒரு விஷயம் கேட்டீங்களா, வாட் இஸ் யுவர் பர்பஸ் இன் யுவர் வாட் இஸ் த பர்பஸ் இன் யுவர் லைஃப்? வந்து உங்களுக்கு வேலை போயிடுச்சு நாளைக்கு, உள்ள உன்னோட பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை, நீ இருக்கிறதே இந்த யூனிவர்ஸுக்கு உனக்கு தெரியாது. நீங்க அந்த எந்திரன் படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா, ஏன் எந்திரன் படம் பார்க்காம இருப்பாங்களா? எந்திரன்ல ஒரு 2 இம்பார்ட்டன்ட் சீன் இருக்கு. அதுல 7 பில்லியன் 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 ஆட்டம்ஸ் இருக்கு. பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு, உங்க ப்ராப்ளம் எவ்வளவு பெருசு. ஆனா அதே ஸ்மால் இதுல வரும்போது உங்க ப்ராப்ளம் எவ்வளவு பெருசு, இந்த உலகம் எவ்வளவு பெருசு. வந்திருக்கலாம், இப்ப நம்ம வந்தாலும் நம்ம அட்மிட் பண்ணணும் அவசியம் இல்லை கேமரா முன்னாடி. அவன் வந்து பயங்கர ஒரு டிப்ரெஷன்ல அப்படி இருக்கான். அவன்கிட்ட போய் ஓடு, யூ கேன் டூ இட், உன் லைஃப்ல எல்லாம் ஜெயிச்சுன்னு சொன்னா செம்ம காண்டாயிடுவான். டேய் முட்டு வேலையை பாரு, போயிட்டு வாப்பா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இந்த ஒரு 10 கோடி ரூபாய் வச்சுக்க கை செலவுக்கு அப்படி தான் கூட்ல ஒருத்தங்க. Welcome everyone to Mosari Talks. Oh, okay, Mosari Talks. Yes. Oh, அந்த செக்மெண்ட் சொல்லுங்க. Okay, Mosari Talksல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிட் லைஃப் கிரைசிஸ். இத தமிழ்ல சொல்லனா என்ன ப்ரோ சொல்லலாம்? தமிழ்ல நடுவாழ்க்கை போராட்டம். நடுவாழ்க்கை போராட்டம். நல்லா இருக்கு. ஒரு டிரான்சிஷன். பட் இது வந்து மிட் லைஃப் கிரைசிஸ்ங்கற வேர்ட்ல எல்லாருமே ரொம்ப காமனா வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். அது நடுவாழ்க்கை போராட்டம். சோ இது வந்து ஐ மீன் மேபி இந்த 40 இந்த இது எப்போ எல்லாருக்கும் வரும்னா ஒரு 40 to 60 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் மோஸ்ட்லி இந்த ஒரு கிரைசிஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்றேன், சொன்னாதான் உங்களுக்கு வந்து அது ரிலேட்டே பண்ண முடியும். பட் இந்த ஜென்சி மக்கள் யாராவது டீன்ஸ்ல பார்த்தா இவன் என்னடா உளறிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுல, அதுக்காக சொல்றேன். உங்களுக்கு இப்போதைக்கு வந்திருக்காது. மிட் லைஃப் கிரைசிஸ்ங்கிறது வராதுடா. 40 to 60 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு வந்து வரும். ஸோ என்ன மிட் லைஃப் கிரைசிஸ்னா என்னன்னா, ஒரு ஒரு பாயிண்ட் இன் ஸ்டேஜ் இன் லைஃப் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா டக்குன்னு ஒரு பொறி தட்டாரணும். யாருடா நம்ம, எனக்கு யாருடா நீ எங்கடா வந்துருங்க அப்படிங்கிற நம்மளோட ஐடென்டிட்டியை நம்மள கொஸ்டின் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அது ஒண்ணு. இல்லைன்னா நம்மளுடைய தன்னம்பிக்கையே வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரி இருக்கும் நம்ம லைஃப்ல. என்ன நம்ம எந்த இது பண்ணாலும் ஓகே இது செட் ஆகாதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து நிப்போம். இதுல வந்து ஒரு பொதுவா சர்வே சயின்ஸ்லாம் என்ன சொல்றோம்னா 80% ஆஃப் த மக்களுக்கு வந்து அதை கோ த்ரூ பண்றாங்கங்கறே அவங்களுக்கு வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியும். there is something happening, இது வந்து ஒரு கிரைசிஸ்ங்கிறது அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கும் ஒரு வந்து காரணம் இருக்கு. ஸோ மிட் லைஃப் கிரைசிஸ்னா எனி பாயிண்ட் இன் லைஃப், நான் சொன்ன மாதிரி மேபி இப்போ டீனேஜர்ஸ் கூட வரலாம். எனி பாயிண்ட் இன் லைஃப் உங்ககிட்ட வந்து நீங்களே நீ யாரு, ஹூ ஆர் யூ, இல்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ உலகத்துல என்னடா நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா யூ ஆர் இன் மிட் லைஃப் கிரைசிஸ். அது நல்ல விஷயம் கிடையாதா? வாட் இஸ் மை பர்பஸ்? நான் எதுக்கு இந்த உலகத்துல இருக்கேன்? சரி, இப்போ சூப்பரா ஒரு விஷயம் கேட்டீங்களா, வாட் இஸ் யுவர் பர்பஸ் இன் யுவர் வாட் இஸ் த பர்பஸ் இன் யுவர் லைஃப்? டக்குன்னு கேட்டா நான் பெரிய பர்பஸ் இருக்கு. கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாம திணறிதான் இந்த ஹியூமன் லைஃபே வந்து இன்னும் வந்து இது அப்படியே ஒவ்வொரு ரிசர்ச்சா போயிட்டு வாட் இஸ் த பர்பஸ் இன் லைஃப், இந்த கொஸ்டினுக்கு ஐ எம் 100% ஷுர் ஆன்சரே கிடையாது. ஆன்சர் கிடையாதுன்றது ஓகே மோகன், நான் சொல்றது வந்து அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஒரு நல்ல சூழ்நிலையே இல்லன்றீங்களா? இல்ல நல்ல சூழ்நிலையும் எடுத்துக்கலாம். இல்ல அந்த கிரைசிஸ் நம்ம சொல்றோமே, மேபி அந்த நேம் வச்சனால கிரைசிஸ் ஏன் நேம் வச்சாங்கன்னா அந்த கோ த்ரூ பண்ற ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெயினா தான் இருக்கும். பட் இது நல்ல விஷயமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா பர்சனலா என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கலாம். ஆனா டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ டேக் த ரூட். நான் அந்த டாபிக் கவர் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும், ஏன் கிரைசிஸா இல்லையா அப்படின்னு. சோ நான் சொல்ற மாதிரி இந்த மனித குலத்துக்கே இதுக்கு வந்து பதில் தெரியல, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப். சோ அந்த ஸ்டேஜுக்கு போறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து கிரைசிஸ் தான். இதுல வந்து நீங்க கேட்டதுல லைட்டா உங்களுக்கு ஒரு ஃபோர்வியூ மாதிரி சொல்றேன். இந்த கேள்வி கேட்டு வந்த உடனே யாருக்காவது உங்களுக்கு அந்த லைஃப்ல ஸ்டக் ஆச்சுன்னா அவங்க 2 பாத் ஓகே சரி பல பாத் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுல எக்ஸ்ட்ரீமா போறவங்க தான் வந்து இந்த செயின்ஸ். இந்த அது வந்து அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியாம ஓகே இதை நோக்கி நம்ம போறோம், இது நமக்கு அர்த்தம் வேணும்னு சொல்லி ஹிமாலயாஸ் தேடி போய் எங்கேயாவது போறது, இல்லைன்னா கைலாசா தேடி இந்த சைடு வந்துடலாம். அதுல வந்து உங்களுக்கு அந்த பர்பஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. இது வந்து இதை பாசிட்டிவா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. இன்னொரு வே ஆஃப் லைஃப் போறவங்க வந்து நெகட்டிவா போறவங்க, அவங்க எப்படின்னா the kind of going to drugsல போயில ஒரு டெரரிஸ்ட் அந்த மாதிரி போயிருவாங்க. சோ அதுதான் வந்து ஒரு பர்பஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த விடையை நீங்க எப்படி கண்டுபிடிக்கீங்கிறத பொறுத்துதான் உங்களோட அடுத்த பாத்து இருக்கு. சோ அதை வச்சு நீங்க கிரைசிஸா இல்ல சரியான பாதையில போறீங்களா அப்படிங்கறது. இது எப்படி தெரியுமா, நீங்க சொல்றது வந்து எனக்கு சடனா வந்து அதோட பேர் மறந்து போச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரிஸ் வந்தது பிளாக் மிரர்னு சொல்லி. ஆமா, பேண்டர்ஸ்நாட்ச் தானே, அது பேண்டர்ஸ்நாட்ச்னு நினைக்கிறேன்.
சோ அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து இன்டராக்டிவ் சீரிஸ். நீங்க பட்டன் அமுத்துவீங்க, லெஃப்ட் ரைட் பட்டன் அமுத்துவீங்க, அந்த மாதிரி ஒரு இது சொல்றீங்களா? ஆர்பிஜி இதெல்லாம் ரோல் பிளேயிங் கேம். நம்ம வந்து ரஜினிகாந்த் வந்து தலைவர் அரசியல் வருவாரா இல்லையா, அதுதான் வந்து கோமாளி படத்துல காமிச்சாங்க. இது ராங், இது அத மாதிரிதான். பட் ஓகே, இப்ப மிட் லைஃப் கிரைசிஸ் பத்தி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு தெரியணும்னா ஒரு விஷயத்துல இருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து வரேன். இப்போ நான் ஒரு கோபிநாத் இருக்காரு இல்லையா, கோபிநாத் அவரும் அரவிந்த் சாமியும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்தாங்க. அந்த இன்டர்வியூ நடந்த விஷயத்த நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த உலகம் நம்ப போறது இல்ல. ஆனால் நீங்க ஏதாவது யூடியூப்ல ஏதாவது பாத்துக்கோங்க, சைட்ல அந்த லிங்க் போடுறேன். உண்மையாகவே அரவிந்த் சாமி சொல்றதுக்கு முன்னாடியே நான் அந்த யூடியூப்ல என்னோட ஹேண்டில்ல நான் அந்த விஷயத்த சொல்லிருக்கீங்களா? ஆமா, அது அரவிந்த் சாமி உங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாருன்றீங்க. சொல்ல வரல, இது வந்து ஒரு காமன் தியரி தான். அதனால அவர் யார் வேணாலும் எங்க வேணாலும் படிச்சிடலாம். பட் நான் பர்சனலா ஃபீல் பண்ணது முதலே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்துச்சு நம்மளேனாலும் பரவாயில்ல, நீங்க கோபிநாத் அரவிந்த் சாமி கோபிநாத் அரவிந்த் சாமி இன்டர்வியூவே பாருங்க. அதுல வந்து இந்த இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சான்ஸ் ஆஃப் டைம் தியரி அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மக்களுக்கு இப்ப சொல்றேன். சான்ஸ் ஆஃப் டைம் தியரின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து இப்போ இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் எப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகும்னா, யூ கோ த்ரூ சம் ப்ராப்ளம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து பயங்கர சிவியரா நீங்க லைஃப்ல கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து உங்களுக்கு வேலை போயிடுச்சு நாளைக்கு, அந்த மாதிரி ஒரு நேரத்துல என்ன பண்ணனே தெரியாம அடுத்த நாள் சோத்துக்கு வழி இல்ல, அந்த மாதிரி நடு ரோட்ல குடும்பத்தை வந்து பாக்க வைக்கிற பாரு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது இது ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி. பட் எனிவேஸ், இந்த சான்ஸ் ஆஃப் டைம்ல வந்து நம்ம அரவிந்த் சாமி என்ன சொல்றாருன்னா, இல்ல பொதுவா அந்த தியரி என்ன சொல்றா, நீங்க ஒரு பீச்ல போய் உட்காடுறீங்க, பீச்ல போய் ஒரு மண்ணை வந்து எடுக்கிறீங்க. சோ அந்த மண்ணை ஒரு மண் எடுத்தா அந்த மாதிரி பீச்ல எவ்வளவு மண் இருக்கு, எல்லா மண்ணையும் உங்களால வந்து கவுண்ட் பண்ணிட முடியுமா? அதை கவுண்ட் பண்ணவே முடியாது. சோ இதுதான் தியரி. இது வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து யூனிவர்ஸ்ல இருந்து கொண்டு வராரு. இதுதான் நான் வந்து என்னோட இதுல சொல்லிருக்கேன். இப்ப நீங்க வந்து ஒரு பென்சில், ஒரு பால் பாயிண்ட் பென் எடுத்து சும்மா ஸ்கைல இப்படி வச்சீங்கன்னா, சும்மா ஸ்கைல அப்படி வச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஹபிள் டெலஸ்கோப்பை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதுல ஒரு எவ்வளவு கேலக்சி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் நம்மளோட மில்கி வே, ஆண்ட்ரோமேடான்னு 2 கேலக்சியாவது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. நீங்க சும்மா ஸ்கைல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல ஸ்கைல ஒரு பால் பாயிண்ட் பென் எடுத்து அந்த இடத்துல மட்டும் ஹபிள் டெலஸ்கோப் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா யூ வில் அட்லீஸ்ட் மினிமம் எவ்வளவு நீங்க பாப்பீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 to 3000 கேலக்சிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேலக்சிஸ் எவ்வளவு பெருசு அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அது ஒவ்வொருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் சின்னதா வந்து கவர் பண்ணிடுறேன். ஒரு கேலக்சிங்கிறது இப்ப நம்ம மில்கி வே கேலக்சியில ஒண்ணு இருக்கு. இப்ப ஒரு கேலக்சியில வந்து நம்மளோட மில்கி வே கேலக்சியில வந்து நம்மளோட சோலார் சிஸ்டம் மட்டும் இல்ல, நம்மள மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நம்மளோட மில்கி வே கேலக்சியில மட்டும் கிட்டத்தட்ட 200 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. அதுல இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஸ்டார் வந்து நம்ம சன். இருக்கிற வந்து அவங்க ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சன் வந்து ஸ்மால் ஸ்டார். நம்ம மில்கி வே கேலக்சியில ஒரு கேலக்சியில மட்டும் 200 to 300 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. நான் இப்ப சொன்னது 2000 to 3000 கேலக்சி ஒரு பால் பாயிண்ட் பென்ல. இப்போ இது வந்து அப்ப மொத்தம் நீங்க நம்ம ஹியூமன் அப்சர்வ் பண்ணக்கூடியதுல மில்லியன்ல அந்த ஒரு பகுதி தான், அந்த ஒரு டாட் ஒரு இடத்துல மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ ஃபுல்லா அப்ப இந்த யூனிவர்ஸ்குள்ள எவ்வளவு கேலக்சி இருக்கும், ஒவ்வொரு கேலக்சிலும் எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கும், எவ்வளவு பிளானட்ஸ் இருக்கும், காமெட்ஸ், பிளாக் ஹோல்ஸ், இதுக்கு உள்ள உன்னோட பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை. நீ இருக்கிறதே இந்த யூனிவர்ஸுக்கு உனக்கு தெரியாது அப்படின்றான். நீ வந்து ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துட்டு வர, இந்த ப்ராப்ளம் இந்த யூனிவர்ஸ்ல நீ அது இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டியும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து சான்ஸ் ஆஃப் டைம் தியரின்னு சொல்றாரு. சோ இது படி பார்த்தா நீங்க பண்ற ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, ப்ராப்ளமே இல்ல அப்படின்னு கடந்து போகணுங்கிறது தான் வந்து இதோட இது வந்து பிக் பிக்சர் அப்படின்னு நானே கிளைம் பண்றேன். இது என்னோட ஓன் தியரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது நான் தான் சொன்னது, பட் இதுக்கே ஒரு கவுண்டர் தியரி நானே சொல்றேன். இது வந்து பிக் பிக்சர் நீ பெர்ஸ்பெக்டிவ்னு வச்சுக்கலாம். இதே வந்து ஸ்மால் பிக்சர் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு இருக்கு. இந்த மிட் லைஃப் கிரைசிஸ்க்கு இது ரெண்டுமே தேவை, அதனாலதான் ரெண்டே சொல்றேன். சரி, இப்படி வந்துருவோம். நீங்க அதே சாண்ட்ல இருந்து சொன்னனால அந்த சாண்ட்ல இருந்து இப்ப நான் வர்றேன். நீங்க அந்த எந்திரன் படம் பாத்திருக்கீங்களா? ஆமா, ஏன் எந்திரன் படம் பார்க்காம இருப்பாங்களா? எந்திரன்ல ஒரு 2 இம்பார்ட்டன்ட் சீன் இருக்கு. ஐ மீன் அது கண்டிப்பா சுஜாதாவோட எக்ஸலன்சியா தான் இருக்கணும். ஒண்ணு வந்து அந்த ரோபோட்டை வந்து ஒரு சீன்ல வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய நம்பர் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஏதோ ஒரு ஓகே, அதான் வந்து பெரிய நம்பர். அதே ரோபோட்டை இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. அக்கிலிஸும் டாட்டாய்ஸும் வந்து ரேஸ் பண்ணும்போது வந்து
டாடாய்ஸும் வின் பண்ண முடியும்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அதை சொல்லணும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் சத்தியமா இந்த அளவுக்கு எந்திரன் நான் வந்து உன்னிப்பா பாத்துருந்திருப்பேன், ஆனா இது ஞாபகம் இல்லை. இது வந்து அது வந்து ஒரு கிரேக்க காரணியோட பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கிரீக் பாரடாக்ஸ். சோ அந்த பாரடாக்ஸ் தியரி படி பார்த்தா டாடாய்ஸும் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் a பாரடாக்ஸ் அப்படின்னாங்க. இத பத்தி சப்போஸ் இந்த பாரடாக்ஸ் பத்தி பேசனா அதுவே ஒரு தனி எபிசோட். அவ்வளவு டீப்பா போகல. பட் இதுக்கு ரெண்டுக்குள்ள என்ன இதுனா ஒரு லார்ஜஸ்ட் நம்பரையும் ஒரு இன்னைக்கு ஏஐ மூலமா அந்த ஒரு ரோபோ ஏதோ ஒண்ணு சொல்லுது. இந்த பாரடாக்ஸ் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்மாலஸ்ட் திங் எவர் அப்படின்றதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த சாண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த சாண்ட் ஒரே ஒரு சாண்ட் எடுத்துக்கோங்க, அதுல எவ்வளவு ஆட்டம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆட்டம்ஸ் அது நிறைய இருக்கும். நிறைய ஆட்டம்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சாண்ட்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கன்னா 3 to 4 மில்லியன் ஆட்டம்ஸ் இருக்கும். இத்தனை ஒரு இதுல ஒரு ஆட்டம்குள்ளேயே ஏகப்பட்ட ஒரு ஆட்டத்துக்குள்ளே நிறைய ஆட்டம் இருக்கும். அதோட அந்த ஆட்டமோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா நானோமீட்டர் சைஸ்ல தான் இருக்கும். ஆமா, இப்போ ஒரு மண் எடுத்தீங்கன்னா மில்லிமீட்டர் சைஸ்னா இது வந்து ஒரு நானோமீட்டர் சைஸ்ல தான் இருக்கும். சோ ஒரு சாண்ட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே மில்லியன் ட்ரில்லியன் ஆட்டம்ஸ் இருக்கு. சோ அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு ஹியூமன் நம்மளே எடுத்துக்கோம், நம்ம ஒரு ஹியூமன் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியில வந்து எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய உருவம் எக்கச்சக்கமா இருக்கும். அதுல வந்து கிட்டத்தட்ட 7 பில்லியன் 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 ஆட்டம்ஸ் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. இது என்னது, நம்ம 5 வயசு வீட்ல இருக்கிற பசங்க எல்லாம் வந்து I got 2 னா I got 3 I got பில்லியன் 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 அப்படி அடிச்சுப்பாங்க. அந்த ரேஞ்ச்ல சொல்றாங்க. இப்போ ஆக்சுவலா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு மாதிரி புரியுது, ஆனா புரியாத இருக்கிறது நல்லது. சோ என்னோட இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க வந்து யூனிவர்ஸ வந்து பெரிய பெர்ஸ்பெக்டிவா பிக் பிக்சரா சொல்லி நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன், நானே ஒரு பெரிய ஆளு. ஆமா, ஏன்னா எனக்குள்ளேயே 7 பில்லியன் பில்லியன். அதுதான் நிஜமாவே அதுதான் நான் யோசிச்சேன். இப்போ அவரு இப்ப அரவிந்த் சுவாமி சொல்றதோ இல்ல நீங்க சொல்ற அந்த பிக் பிக்சரோ கரெக்ட் தான். ஒரு பார்வையில இருந்து பார்க்கும்போது அது ஓகே தான். பட் இன்னொரு பார்வையில இருந்து பார்க்கும்போது என்னுடைய உலகத்துக்கு நான் தான் பெரியவன். எக்ஸாக்ட்லி, செமையா சொன்னீங்க. சோ அதுதான் நான் சொல்ல வந்து இந்த ஸ்மால் பிக்சர்ல பார்த்தா நானும் பெரிய ஆளு தான். என் கீழே ஒரு 7000 ஆட்டம் 7 மில்லியன் ஆட்டம் நானும் பெரிய ஆள். நான் கோ த்ரூ பண்ற ஸ்ட்ரெஸ் இந்த யூனிவர்ஸுக்கு தெரிய போறது இல்ல. இப்ப எனக்காக நீங்க ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ண முடியுமா? என்னோட ப்ராப்ளம்ஸ், நம்மளோட பிசிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம மட்டும் தான் கோ த்ரூ பண்ண முடியும். சோ அதெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ் உலகம் பெர்ஸ்பெக்டிவ்லாம் டசன்ட் மேட்டர் டு மீ பிகாஸ் இட்ஸ் மை ஓன் ப்ராப்ளம். சோ இந்த ரெண்டு பிக் பிக்சர், இந்த ஸ்மால் பிக்சர் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதுக்காக நீ வந்து இதுதான் கவுண்டர் ஆர்குமெண்ட் சொல்லி இது கரெக்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் இந்த ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் பத்தி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும் அப்படின்னு வந்து பல சைக்கியாட்ரிஸ்ட் இல்ல பிலாசபர்ஸ் எல்லாருமே வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல நீங்க கிராஷ் ஆகும்போது இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் பிக் பிக்சர், வாட் இஸ் ஸ்மால் பிக்சர், எதனால இப்ப இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா நீங்க யாரு, அதுல என்னென்ன நீங்க பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து உங்களால தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ கேட்க வரீங்க போல. நீங்க இந்த பிக் பிக்சரும் ஸ்மால் பிக்சரும் வேணும். இதுதான் இந்த மாதிரி ரெண்டுமே இருந்தாதான் நம்மளால வந்து சேம் பர்சனா இருக்க முடியும். இல்லன்னா நீங்க சொன்ன அந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் போகணும் அப்படின்றீங்களா? வெறும் பிக் பிக்சர் மட்டும் பாக்குறாங்க இல்ல. இதுல வந்து நாம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க என்ன சொல்யூஷன் எடுக்க போறீங்க அப்படிங்கறது இருக்கு. நீங்க என்னதான் ஆகும், அடுத்து என்ன, இந்த ஸ்டெப்ல இருந்து அடுத்து என்ன எடுக்க போறீங்கன்னு தெரியணும்னா இந்த ரெண்டு பிக்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிக் பிக்சரும் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா வந்து நீங்க ரொம்ப பிக் பிக்சரா பாத்துட்டா நீங்க ஒரு கைலாசம் போவதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸ்மால் பிக்சர் பாத்துட்டா ஒரு டெப்ரெஷன் ஆகி உள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அதுதான் வந்து இந்த பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்து ரொம்ப நான் சொல்றதுக்கான இப்படி ஈஸியா இருக்கலாம். இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். நீங்க மிட் லைஃப் கிரைசிஸ் ஒருத்தங்க உள்ள போகும்போது அவங்களுக்கான ஓன் சர்க்கம்ஸ்டன்சஸ், அவங்களுக்கான ஓன் சரௌண்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. அவங்க தான் கோ த்ரூ பண்ணுவாங்க. இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, ஹவு பிக் த வேர்ல்ட் இஸ் அப்படின்னு நீங்க பிக் பிக்சர்ல பார்க்கும்போது ஹவு பிக் த யூனிவர்ஸ் இஸ், ஹவு ஸ்மால் யுவர் ப்ராப்ளம் இஸ் அப்படின்னு பாக்குறீங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு, உங்க ப்ராப்ளம் எவ்வளவு சிறுசு. ஆனா அதே ஸ்மால் இதுல வரும்போது உங்க ப்ராப்ளம் எவ்வளவு பெருசு, இந்த உலகம் எவ்வளவு சிறுசு அப்படிங்கறதா வந்து இது வந்து போட்டா இல்ல. ஆனா ஒரு மனுஷனா நம்ம பார்க்கும்போது பிக் பிக்சர் ஸ்மால் பிக்சர், பிக் பிக்சர் ஸ்மால் பிக்சர். இப்ப நம்ம ரோட்ல நடந்து போறோம், யாரோ ஒருத்தங்களுக்கு அடிப்படுது, ஐயோ பாவம் அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு நினைக்கும் போது the mentality becomes big picture because I'm still trying to come back to that midlife crisis அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டுக்கு திருப்பி வரணும்னா, ஏன்னா நம்ம அங்கதானே ஆரம்பிச்சோம்.
அப்படி பார்க்கும்போது அப்பா எனக்கு இது நடக்கல, ஆமா எனக்கு இது நடக்கல, ஐயோ அவங்க பாவம் அவங்களுக்கு இது நடந்துருச்சு, இது ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ். அவங்களுக்கு ஒரு நடக்கிற ஒரு மிட் லைஃப் இல்ல கிரைசிஸ். இதை வந்து நீ மிட் லைஃப் கிரைசிஸ் சொல்லு. மிட் லைஃப் கிரைசிஸ்ங்கிறது இதெல்லாம் பார்த்து இப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. யுவர் மிட் லைஃப் கிரைசிஸ் நீங்க சொன்ன மாதிரி கிரைசிஸ் யூ ரியலி கோயிங் டு தி டிப்ரெஷன். அப்ப போகும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க நினைச்சே பாப்பீங்க அப்படின்னு. ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து உங்க மிட் லைஃப் கிரைசிஸ்ல வந்து கொண்டு போய் விடாது. நீங்க இப்ப இதுல முக்கியமான ஒரு நீங்க சொல்றத பார்த்தா ஒரு 10 வருஷமா இந்த மாதிரி சிந்தனையில தான் நான் இருக்கேன். இன்னொரு வேர்டிங் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. ஆனா 10 வருஷமா நான் இந்த மாதிரி நம்ம எதுக்கு இந்த உலகத்துல இருக்கோம், நம்ம என்ன பண்ண வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி அப்ப ஃபுல்லாவே கிரைசிஸ்ல இருக்கு. வாழ்க்கை கிரைசிஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றீங்களா? பட் இதுல ஒரு விஷயம் சொல்றேன், இது ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட். லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த நான் வந்து என்னடா லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 அதுக்கு முன்னாடி எனக்குலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சும்மா மாறுதட்டு சொல்லிட்டு இருப்பேன். பட் இந்த லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40ல என்ன மீனிங் இருக்குங்கிறது எனக்கு இந்த டாபிக்லாம் இது பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மிட் லைஃப் கிரைசிஸ் நம்ம சொன்ன மாதிரி 40 to 60 வருது. ரைட். இந்த மிட் லைஃப் கிரைசிஸ்ங்கிறதே எப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரொட்டீன் சொல்றேன். காலையில எந்திக்கிறீங்க, காலையில எழுந்துச்சு சட்டு புட்டுன்னு பிரஷ் எல்லாம் கிளம்பிட்டு சாப்பாடு இது பண்ணிட்டு குழந்தைய ரெடி பண்றீங்க, குழந்தைய கூட்டு போய் ஸ்கூல் விடுறீங்க, ஆஃபீஸ் போறீங்க, ஈவினிங் வர்றீங்க, குழந்தைய கூட்டு வர்றீங்க, அப்புறம் வந்து ஈவினிங் வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா பண்ணிட்டு சாப்பாடு சாப்பிடுறீங்க, முடிக்கிறீங்க, தூங்குறீங்க, காலையில எந்திக்கிறீங்க, குழந்தைய ரெடி பண்றீங்க, ஸ்கூல்ல போய் விடுறீங்க, ஆபீஸ் போறீங்க, திருப்பி வரீங்க. வீக்கெண்ட் ஆனா யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் மீட் பண்றோம், ஒரு படத்தை பாக்குறோம், ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இல்ல இதுக்கு மேல என்ன வேணும்ன்றேன். இது நான் இல்ல இதுக்கு மேல என்ன வேணும் வேணாங்கிறத நான் சொல்லவே கிடையாது. இது இப்படியே நீங்க போய்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த சைக்கிள் ஒரு நாள் உங்களுக்கு டக்குன்னு ஒரு இடத்துல நீங்க ஸ்டாப் ஆகி நிப்பீங்க. அதுதான் மிட் லைஃப் கிரைசிஸ். டக்குன்னு நின்று என்ன நம்ம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாட் ஆர் வி உங்களுக்கு மிட் லைஃப் கிரைசிஸ். இது போன வார எபிசோடோட நிறைய மிங்கிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க அந்த மாதிரி ஒரு யோசனையில இருந்தானே ஏதோ உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். இது நீங்க டெய்லி அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு நாள் டக்குன்னு நின்னுட்டு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, வாட் இஸ் டூயிங், ஒய் ஆர் வி டூயிங் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு நாள் ஏற்படும். அதுதான் மிட் லைஃப் கிரைசிஸ். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கேட்டனால வந்து உங்களுக்கு சொல்றேன். ஆனா இது நல்லதா கெட்டதா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்டீங்க. ஆமா. அகைன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த 40 வருஷத்துல ஆச்சுன்னா அந்த 40 வருஷக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கிறது தான் அந்த மிட் லைஃப் கிரைசிஸோட அவுட்கம். அந்த சொல்யூஷனோ நீங்க என்ன அடுத்து நீங்க எடுக்க நெக்ஸ்ட் ஸ்டெப். மேபி நீங்க என்ன பண்ணலாம், ஜிம்முக்கு போவீங்க, இல்ல துபாய்ல கார் ரேசிங்க்கு போவீங்க, இல்ல ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் லேர்ன் பண்ணுவீங்க, இல்ல ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்தி ஹேபிட்டோ ஒரு ஸ்போர்ட்ஸோ ஆரம்பிங்க. இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். என்ன வேணாலும் வந்து பண்ணுவீங்க. சோ அதுதான் வந்து உங்களோட அந்த 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அது சொல்லும். இது வந்து அடுத்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஒரு இது உன்னோட மைண்ட் வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு நீ என்ன பண்ணும் அப்படிங்கறதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லும். அது மோஸ்ட்லி அந்த 40க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். That's where the life really starts to tell you who you really are. Life starts it. Right. Wow. Okay. அதுதான் தெரியல, இன்னும் அதுக்கு டைம் இருக்கு நமக்கு இல்லையா? டைம் இருக்கு. அது இந்த வயசுல வேணாலும் வந்திருக்கலாம். இப்ப நம்ம வந்தாலும் நம்ம அட்மிட் பண்ணணும் அவசியம் இல்லை கேமரா முன்னாடி. இல்ல கரெக்ட் தான், நீங்க சொல்ற மாதிரி வந்துதா வரலையா அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து இன்னொரு கூத்து என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷமா இந்த கேள்வி எல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன்னா, அகைன் அந்த கிரைசிஸ் அவாய்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல விஷயமே நம்ம இது மாதிரி ஏதாவது புதுசா பண்ணிட்டே இருக்கணும். அப்பதானே அந்த ஒரு மோனோட்டனஸ் வாழ்க்கையில நம்ம உள்ளாம. கரெக்ட். சோ இது வந்து நீங்க அடுத்த கடைசி நம்ம கன்க்ளூஷன் பண்ண போறது அதுதான். சோ இத வந்து நீங்க ரெண்டு விதமா யூ கேன் see this. நீங்க வந்து அதை பண்றது ஆர் யூ ட்ரைங் டு ரன் அவே ஃப்ரம் யுவர் ப்ராப்ளம்ஸ். அதுதான். சோ அதுவா இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு சொல்யூஷன். இப்போ வந்து மிட் லைஃப் கிரைசிஸ்க்கான சொல்யூஷன் நான் வந்து ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்டோ பிலாசபர் இல்லை, நான் சொல்யூஷன் சொல்ல போறது கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும். நீங்க போய் ஒருத்தன் வந்து உங்களை சொல்ல எவ்வளவு ஒருத்தன் இப்ப வந்து ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஒரு முக்கியமான அவன் க்ளோஸ் ஆனவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, அவனுக்கு வேலையும் போயிடுச்சு, அவன் வந்து பயங்கர ஒரு டிப்ரெஷன்ல அப்படி இருக்கான். அவன்கிட்ட போய் ஓடு, யூ கேன் டூ இட், உன் லைஃப்ல எல்லாம் ஜெயிச்சுன்னு சொன்னா செம்ம காண்டாயிடுவான். வேலையை அது மிட் லைஃப் கிரைசிஸ். நீங்க சொல்ற மோட்டிவேஷனோ சொல்யூஷனோ அது கிடையாது. ஒருத்தன் அப்படி இருந்தானா நம்ம சொன்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் திஸ். நான் சொன்ன அந்த ஸ்மால் இது அதுதான். உலகம் எவ்வளவு பெருசு, இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா மூட்டு பேர் எனக்கு என்ன அப்படின்னு. சோ வந்து அந்த இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவனா உணர்ந்தானா
அது அவனா 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 பெரிய விஷயம். அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தா இருக்கு அவன் லைஃப்ல என்ன. அதுதான் இல்ல கரெக்ட். அதுதான் ஒரு என்லைட்மெண்ட் ஆமா இல்லையா? சோ நீங்க பட் நான் என்ன சொல்றதுன்னா நான் சொல்யூஷன் சொல்லல. பட் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அந்த ப்ராசஸை நீங்க மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா you'll be still in a better place. எதுவுமே தெரியாம காட்டுல விட்ட மாதிரி இல்லாம எனக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல தெரியாது. ஆனா இதான் ப்ராசஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இந்த ப்ராசஸ் ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகலாம். உங்களுக்கு டிஃபர் ஆகலாம், எனக்கு டிஃபர் ஆகலாம். பட் என்ன நடக்குது, அப்படி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. அதுக்கு உங்களுக்கு கூட நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி எவ்வளவு தேவையில்லாத மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டோ ஒரு நல்ல பார்ட்னரோ, சில நேரம் அந்த பார்ட்னரோ ஃப்ரெண்டு அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற சிச்சுவேஷன்ல இருக்கும். நான் ரேசிங் பண்ண துபாய் போறேன் அப்படின்னு சொல்லிட்டா சொன்னா போயிட்டு வாப்பா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் இந்த ஒரு 10 கோடி ரூபாய் வச்சுக்க கை செலவுக்கு அதெல்லாம் நமக்கு கஷ்டம் தானே இல்ல. அதுக்காக அதான் சொல்றேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு அந்த சொல்யூஷன். அஜித் குமார் வேணா துபாய்க்கு ரேசிங் போலாம், நீங்க துபாய்க்கு ரேசிங் போனா பார்க்க கூட போக முடியாது. அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கு துபாயில ரேசிங் பண்றோமா. பட் ஏன்னா நீங்க சொல்றது வந்து இட்ஸ் a குட் லீட் அப். நம்ம ஒரு நாள் நம்ம பேசிட்டு இருந்தோம் இதே விஷயத்த பத்தி. நான் இப்ப யோசிச்சுட்டு இருந்தது வந்து நீங்க சொல்ற அதே விஷயங்கள் தான். எப்பொழுது இப்போ அதாவது ஒரு உச்சக்கட்ட அச்சீவ்மெண்ட் ஒரு துறையில வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னா அதற்கான வந்து ஒரு எஃபர்ட் ஒன்னு எடுக்கிறாங்க. அந்த ப்ராசஸ்லயே வந்து தே கெட் சம் கைண்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் இல்லையா? இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு அதை தீர்மானிக்கிறாங்க. சில பேருக்கு அது வந்து ஒரு திருப்புமுனை. நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு துரதிருஷ்டமான விஷயம் நடக்குது அவங்க வாழ்க்கையில, அந்த வாழ்க்கையில நடந்த விஷயத்துக்கு அப்புறம் இதுக்கு மேல என்னடா எனக்கு வாழ்க்கை பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்றவங்களும் இருக்காங்க. பட் அந்த ட்ரிகர் ஒருத்தருக்கும் ஒரு இடத்துல வந்து அந்த ட்ரிகர் ஆகுது இல்லையா? அது ஒரு நல்ல விஷயம் தான். அது வந்து யோசிக்கும் போது நம்மளுக்கு ஆஹா இந்த மாதிரிலாம் வந்து மக்கள் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். There must be a stimulus. அதான் இப்ப உங்க பார்வையில மிட் லைஃப் கிரைசிஸ்ங்கிறது நல்ல விஷயம் மாதிரி தெரியுது. ஆமா. சோ பட் அகைன் நீங்க அந்த இடத்துல போய் கிராஷ் ஆனாதான் தெரியும் what will be in that situation. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க. பட் நான் இன்னைக்கு நம்ம ஷோல சொன்னது வந்து சொல்யூஷன் எதுவும் சொல்ல. பட் நான் சொன்ன விஷயங்களை இன்னைக்கு மறந்துடாதீங்க. பிக் பிக்சர், ஸ்மால் பிக்சர், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர் கூட வச்சுக்கோங்க. யாராவது நான் சொன்ன மாதிரி மோட்டிவேஷன் பண்ணிட்டு தானே அவ்வளவு பிரச்சனை வந்தா அழுங்க, எல்லாமே கிரை அவுட், ஸ்பீக் அவுட், கட் ஆஃப், பேட்சிங் எல்லாமே பண்ணுங்க. அதுதான் வந்து உங்களோட ப்ராசஸ்க்கான இதா இருக்கும். ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். அவன் பிரச்சனை அவன் பிரச்சனை அவன் தான் சால்வ் பண்ணும். வெரி குட். கடைசியா முடிக்கும் போது இந்த நெருப்பு கோழி தெரியுமா, அந்த நெருப்பு கோழி அந்த மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. குட், நல்ல விஷயம் தான். ஓகே மக்களே, கொஞ்சம் டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம். சர்ப்ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ், கீழ சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க.